அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடநாடு வழக்கு தொடர்பாக சாட்சி பதிவு தேதியை மாற்ற இபிஎஸ் முறையீடு செய்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? கொடநாடு கொலை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியை சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்டோருக்கு எதிராக 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் சாட்சியை பதிவு செய்யும் நடைமுறையை மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலன் தனி நீதிபதியால் நியமிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையின் பொழுது ஜனவரி 30, 31 தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சி மொழிக்கு தயாராக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. ஆனால் மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு பட்டியலிடப்படாத நிலையில் இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது. இன்றைய தினமும் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகவில்லை. அவர் தரப்பில் மான நஷ்டஈடு கோரிய பிரதான வழக்கில் மேத்யூ சாமுவேல் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவித்துள்ள அவதூறு கருத்துக்களை நீக்க கோரி தனது தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனு நிலுவையில் உள்ளதால் சாட்சி பதிவு நடைமுறை வேறு தேதிக்கு மாற்றி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றம் வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதிக்கு திரும்ப அனுப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.